மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். ராகுல் காந்தியே தற்போது முன்வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். தன்னை எப்போது வேண்டுமானாலும் சிபிஐயோ, இடியோ அல்லது வருமான வரித்துறையோ வைத்து தன்னுடைய வீட்டில் சோதனையோ அல்லது தனக்கு எதிராக ஏதாவது வழக்கையோ இந்த பாஜக அரசாங்கம் பதிவிடலாம் என்று ராகுல் காந்தி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் கூட்டத்தொடரின் போது ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விகளும் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் சிக்கித்திணறி இருக்கக்கூடிய ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று அமைச்சர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒருமுறை கூட பதிலளிக்காமல் கேட்பது ஒன்று, பதிலளிப்பது ஒன்று என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர். தற்போது ராகுல் காந்திக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி கட்சிகளும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் முன்வந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தியை சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை வைத்து மிகப்பெரிய அளவில் மிரட்டி விடலாம் அல்லது வழக்கு தொடர்ந்து கைது செய்து விடலாம் என்று பாஜக எண்ணி இருந்தால் அதை நீங்கள் மனதில் கனவாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அப்படி ஒன்று நடந்தால் நீங்கள் இதுவரை கண்டிராத போராட்டங்கள் இங்கே அரங்கேறும் என்றும், உங்களுடைய பெட்டியில் கடைசி ஆணி நீங்களே அடிக்கப் போகிறீர்கள் என்றும் தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகிறார்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள். சில பாஜகவினுடைய ஆதரவு எம்எல்ஏக்களும் எம்பிக்களுமே ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவுடன் இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், கடந்த 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தனக்கு யாரையெல்லாம் பிடிக்காதோ அல்லது தங்களுக்கு எதிராக யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ, தங்களை எதிர்த்து யாரெல்லாம் போராடுகிறார்களோ அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது போலியான வழக்குகள் பதிவு செய்து சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ் ஆபீசர்களை கொண்டு கைது செய்து அவர்களுடைய பெயரை ஒட்டுமொத்தமாக களங்கம் ஏற்படுத்துவதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு செயலாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் மீது, எதிர்கட்சி தலைவர்கள் மீது இதே போன்று வழக்குகள் பதியப்பட்டால் அவர்களுடைய பெயர் களங்கம் அடையும். பத்திரிகைகளில் மோசமான ரீதிகளில் எழுதுவார்கள், இவர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள், ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று பத்திரிகையில் ஒருமுறை வந்தாலே போதும் அவருடன் பெயருடன் சேர்த்து ஊழல்வாதி அல்லது மோசடிவாதி என்று கண்டிப்பாக இருக்கும். அது நடந்திருக்கிறதோ இல்லையோ அல்லது அதை நீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் வழக்கு விசாரணை செய்து தீர்ப்பளித்திருக்கிறார்களோ இல்லையோ, ஒரு முறை பெயரை மோசம் செய்துவிட்டால் அது பின்பு நீண்ட காலம் நிலைத்திருக்கும் என்பது மோடிக்கும் அவரது கூட்டாளிகளுக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் தற்போது ராகுல் காந்தியை பூட்டுவதற்கான அடுத்த விஷயங்களை பாஜக நடத்தி கொண்டு வருகிறது. ஏனென்றால் கேள்வி கேளாமல் மிகப்பெரிய அளவில் தளர்ந்து போய்விட்டது பாஜக. ராகுல் காந்தியினுடைய கேள்விக்கு பதில் இல்லை. மணிப்பூர் விஷயத்திலிருந்து, விவசாய விஷயத்திலிருந்து, நீட் தேர்விலிருந்து, தற்போது நடக்கக்கூடிய பிரச்சனை, ஊழல்களிலிருந்து, மழை வெள்ளம் பெருக்கெடுத்து சிக்கி திணறிய பல மாநிலங்களுக்கு உதவாமல் உலக நாடுகளுக்கு பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய மோடியையும் அவரது கூட்டாளிகளையும் பற்றி மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்த ராகுல் காந்தியினுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மிக மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆளும் கட்சி. எப்படியாவது இந்த கூட்டத்தொடர் முடிந்துவிட்டால் போதும், அப்பாடா உயிர் தப்பினோம் தலை தப்பினோம் என்று ஓடவிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராகுல் காந்தியை எப்படி கூட்டுவது என்று கருத்தில் கொண்டு பல புது விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது மோடியோட அரசாங்கம். அதனால்தான் உடனடியாக சிபிஐயோ, இடியோ அல்லது இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளோ கண்டிப்பாக ராகுல் காந்தியின் வீட்டை சோதனை செய்யலாம், அவர் மீது வழக்கு தொடுக்கலாம், மேலும் அது உச்சநீதிமன்றம் போன்ற விஷயங்களுக்கு எடுத்துச் செல்லலாம். பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது. என்னவாக இருந்தாலும் ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் கண்டிப்பாக ராகுல் காந்திக்கும் அல்லது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு குடைச்சல் கொடுப்பதற்கு மிக தெளிவான விஷயத்தை அல்லது மிக தக்க தருணத்தை பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஒரு தருணம் கிடைத்துவிட்டால் அவர்கள் பெயரை களங்கப்படுத்தி மீண்டும் இவர்கள் உயர்ந்தவர்களாக காட்டி மிகப்பெரிய அளவிலான அரசியல் வேலைகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மோடியும் அவரது கூட்டாளிகளும் ராகுல் காந்தியை கைது செய்வார்களா? அந்த வழக்கு எந்த அளவிற்கு செல்ல போகிறது? எதிர்கட்சிகளுடைய போராட்டம் எப்போதிலிருந்து ஆரம்பிக்கும்? இதே போன்ற விஷயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.